வணக்கம், நான் உங்கள் ஷெஃப். வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது கோதுமை பரோட்டா எப்படி பண்ணுறது, நல்லா சாஃப்டாக லேயர் பை லேயராக எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். இதோட ஒரு அருமையான வடகறி சொன்ன உடனே நம்ம நாக்கெல்லாம் ஊறும். ஐயோ, ஒரு சாஃப்டான ஒரு ரெசிபியோட இந்த வடகறி தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்களே. அந்த டைமில் இந்த நீர் தோசையும் வடகறியும் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், மெய் மறந்து போயிடுவேன். அந்த அளவுக்கு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி தான் இன்னைக்கு ஷெஃப் தீனாஸ் கிச்சனை பார்க்க போகிறீங்க. கோதுமை பரோட்டாக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப்பு, ஓமம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கிட்ட இருக்க இந்த கோதுமை மாவில் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் ஓமம். இந்த ஓமம் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி பண்ணும்போது ஓமம் போட்டு பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலாக அது ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதே டைமில் இந்த சப்பாத்திக்கு வந்து ஓமம் போட்டு நீங்கள் சாப்பிடும்போது, இன்கேஸ் நீங்கள் கூட சாப்பிட்ற சைட் டிஷ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுன்னா அந்த டைமில் டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஓமம் யூஸ் பண்ணுவாங்க, பர்டிகுலர் நார்த் இந்தியன் சைடில். அதனால தான் இந்த ரெசிபிக்கு ஓமம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இதுக்கு பிறகு பொடிசை கட் பண்ணி வச்சுட்டு கொத்தமல்லி போட்டிருக்கேன். இந்த கொத்தமல்லி போட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். மாவு மிக்ஸ் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுவீங்கள அதே மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அதே டைமில் கொஞ்சம் டைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். லூஸாக மாவு மிக்ஸ் பண்ணால் குக் பண்ணும்போது ரப்பர் மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம டைட்டாக மாவு மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணுறோம். எதுக்காக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன்னு கேட்டால் காரணம் இருக்குது. அந்த மாவு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். இந்த மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, உங்களோட கட்டிங் போர்டு இல்லை கிச்சன் மேடை இருக்குல்ல, அந்த இடத்துல போட்டு அந்த மாவை நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணுங்கள். 2 கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த மாவு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் ஆகும். அதுக்கு பிறகு நல்லா ரவுண்டாக உருட்டி இதை அப்படியே எடுத்து இன்னொரு பவுலில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. மாவு மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் டேரெக்டாக குக் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அந்த மாவு மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு ரெஸ்ட் விட்டிங்கன்னா அந்த மாவு வந்து சாஃப்டாகவும் கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், மாவு மிக்ஸ் பண்ணும்போது டைட்டாக மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இந்த மாவு நல்லா ஊறின பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ரஃப்பாக கட் பண்ணுறோம். கட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் போட்ட கொத்தமல்லி, ஓமம் எல்லாமே இந்த மாதிரி கரெக்டாக நல்லா தெரியும். இதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் ரவுண்டாக பிடிச்சிக்கலாம். இதுக்கு பிறகு ரவுண்டாக பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த பேடாவை நல்லா அழுத்தி இப்படி ரோல் பண்ணுங்க. எதுக்காக ரோல் பண்ணுறதுன்னா, அந்த மாவு ஒரு பகுதி வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும், அது ஒரு பகுதி நல்லா ஃபோல்டிங் ஆகிருக்கும், ஒரு பகுதி ஃபோல்டிங் ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ரவுண்டாக ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேடாவில் ஆயில் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக ஆயில் அப்ளை பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு ஒரு சைடு ஒட்டாமல் இருக்கணும், அதனால் ஆயில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு நம்மளோட 4 விரலை வச்சு ஈவனாக எல்லா பகுதியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ரோலிங் பேன் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம வீட்டில் சப்பாத்தி கட்டை இருக்கும்ல, அந்த சப்பாத்தி கட்டையை எடுத்து நல்லா ஈவனாக எல்லா இடமும் வந்து மெலிசாக தேய்ச்சிருக்கணும். நல்லா மெலிசாக தேய்ச்சா தான் கரெக்டாக வரும். சப்பாத்தி திக்காகக்கூடாது. அதாவது ஒரு சைடு திக்காகவும் ஒரு சைடு மெலிசாகவும் நடுப்பகுதி மெலிசாகவும் அப்படிலாம் கூடாது. எல்லா பகுதியும் கரெக்டாக தேய்ச்சிக்கணும். அதுக்கு பிறகு அந்த கார்னர் பகுதியை நீங்கள் எடுத்து வீட்டில் துணி மடிக்கிற மாதிரியே மடிச்சிடணும். நார்மலாக வீட்டில் துணி மடிப்பீங்களே அந்த மாதிரி தான் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கரெக்டாக மடிச்சிடும். இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். அதுக்கு பிறகு ஒரு கார்னரில் இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் சுற்றணும். சுற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விரல் மேலே இருக்கும், மீதி வந்து 2-3 விரல் கீழே வச்சு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நீங்கள் ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த பரோட்டாவை. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கட்டிங் போர்டில் கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணுறோம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணி வச்சுருக்க இந்த பரோட்டாவை அப்படியே கட்டிங் போர்டில் வச்சு நம்மளோட 4 விரல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணணும். அப்படி இல்லை நம்மளோட உள்ளங்கை நடுப்பகுதி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது எல்லா பகுதியும் கரெக்டாக வரும். அதுக்கு பிறகு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா ரோல் பண்ணுறோம். ரோல் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேயராக வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. அடுப்பு ஆன் பண்ண பிறகு கல் நல்லா சூடாகணும். அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணும். கல் சூடாகாமல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பரோட்டா போட்டிங்கன்னா குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே டைமில் பரோட்டா ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் தோசைக்கல் வந்து நல்லா சூடாகட்டும். அதுக்கு பிறகு வந்து 2 சைட்லையும் போட்டு நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கோதுமை பரோட்டா ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டா நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதே டைமில் அந்த லேயர் அப்படியே மேலோட்டமாக நல்லா வந்திருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு கீ இல்லை பட்டர் யூஸ் பண்ணணுச்சுன்னா அந்த டைமில் கீ பட்டர் யூஸ் பண்ணலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி இந்த ரெசிபி ஹோம்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் கோதுமை பரோட்டா கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட வடக்கறி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு இந்த வடக்கறி. கடலைப்பருப்பு 150 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பெரிய தக்காளி 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 4 to 5 நம்பர், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1.5 டீஸ்பூன், முழுக்கர மசாலா தாளிப்புக்கு மசாலாக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 4 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வடக்கறி பண்ண போகிற சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த வடக்கறியை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஊற வைக்கிற பக்குவம் என்ன கேட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு 2 to 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. கையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் கையில் ப்ரெஸ் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி பக்குவம் வந்த பிறகு 1.5 டீஸ்பூன் சோம்பு சொல்லியிருப்பேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதில் போட்டாச்சு. மீதி 1/2 டீஸ்பூன் தாளிப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. இந்த ஏலக்காய், பட்டை, லவங்கம்லாம் சும்மா ஒரு பீஸ் போட்டால் போதும். இதுக்கு பிறகு இதை அப்படியே எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி போட்டு நீங்கள் அரைக்கக்கூடாது. ஏன் கேட்டேன், தண்ணி போட்டு அரைச்சின்னா உங்களுக்கு அந்த மாவு மாதிரி டெக்ஸ்சர் வந்துடும். அதாவது வடை மாவு மாதிரி டெக்ஸ்சர் வந்துடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஸ்டீம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வராது. அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்டில் வந்திருக்கும். நம்ம இன்றைக்கி வடக்கறி பார்க்க போகிறது ஸ்டீம் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதனால் எண்ணெய் அதிகமாக உங்களுக்கு பிடிக்காது. இப்போது அரைச்சி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு போட்டிருக்கணும். உப்பு நீங்கள் ஸ்டீம் பண்ணி முடித்த பிறகு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணால் கரெக்டான சீசனும் கிடைக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். பெருங்காயம் வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல பெருங்காயம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணுங்கள். நான் பெருங்காயம் இந்த இடத்துல நான் போடல. இதுக்கப்புறம் இந்த இட்லி சட்டியில் தண்ணி நல்லா சூடாக இருக்குது. அதுக்கு பிறகு சட்டி மேலே கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பை வந்து உதிரியாக போடணும். அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா என்னென்னா கெட்டி ஆயிடுச்சுன்னு ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது உடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா உதிரியாக போடுங்க. இந்த மாதிரி உதிரியாக போட்ட பிறகு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணுங்கள். அந்த கடலைப்பருப்பு நல்லா ஸ்டீமாகி வெந்து வரட்டும். அதுக்கு பிறகு கறியில் யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, இப்போ அந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் கறியில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதாவது வெங்காயம், தக்காளி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. மீதி உள்ள சோம்பு தாளிப்பை போட்டிருக்கோம்.
திருப்பி தாளிப்புக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு முடிச்ச பிறகு வெங்காயம் போடுறோம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு பச்சை கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 அப்படிலாம் 2 போடலாம், அதுக்கு மேலே வேண்டாம். சரிங்களா? அதே டைமில் இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்த பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். ஏன் கேட்டீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த மசாலா தொக்கு மாதிரி கான்செப்ட் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி முடித்த பிறகு திருப்பி வாட்டர் ஆட் பண்ணி டைலூட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த கடலைப்பருப்பு, அதாவது ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அதனால் வெங்காயம் வதங்கி முடித்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டிருக்கேன். இந்த தக்காளி போட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த எல்லா மசாலாவும் இதில் ஆட் பண்ணுறோம். ஒரு பேசிக்கான ஸ்டைல் தான். நம்ம எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது எப்படி திக்காக குக் பண்ணுறோமா, இல்லை தண்ணி ஊற்றி குக் பண்ணுறோமா, இல்லை மசாலா அதிகமாக ஃபஸ்ட்டு போட்டு குக் பண்ணுறோமா, அப்படி சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் ப்ராப்பராக வீட்டில் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் எந்த ஒரு டிஷ்ஷாக தான் பண்ண முடியும். இதுக்கு பிறகு பவுடர் மசாலாலாம் போட்டாச்சு, உப்பும் போட்டிருக்கேன். இதை அப்படியே நல்லா வதக்குங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இந்த மாதிரி குக் பண்ணும்போது அந்த ஆயில் அப்படியே மேலே வரும். இந்த ஆயில் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி தண்ணி ஊற்றி இதை நல்லா குக் பண்ணுறோம். பார்த்துக்குங்க, அந்த டெக்ஸ்டர் உங்களுக்கு தெரியும். அந்த தொக்கு மாதிரி நல்லா வந்த பிறகு தான் தண்ணி ஊற்றுறோம் நம்ம. அதனால் திருப்பி உங்களுக்கு கரண்டில் எடுத்து காமிச்சிருக்கேன். 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வரும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தக்காளி நல்லா மசிஞ்சிருக்குல்ல, இந்த தண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் ரசம் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதாவது ரசம் வந்து தக்காளி கரைச்சி அப்படி இருக்கும், ஒரு கலர் லைட்டாக வரும்ல, அந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்திருக்கும் பாயில் ஆன பிறகு. அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, நல்லா பாயில் ஆன பிறகு, அதாவது நல்லா கொதி வந்த பிறகு எடுத்திங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்த பிறகு ஏற்கனவே ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பு நீங்கள் கறியில் போடுறதுக்கு முன்னாடி வாயில் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த கடலைப்பருப்பு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே கையில் நல்லா பவுடராக்கி போடுறோம். பூண்டு போட்டும் தாளி போடுவாங்க, ஆனால் இந்த ப்ரொஃபஷன் நான் பூண்டு போடல. இந்த ஸ்டைலில் வீட்டில் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன் கேட்டிங்கன்னா இதில் தக்காளி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பூண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இடித்து போடும்போது அதோட வாசனை மாறும். தக்காளி ஒரு கல் அதிகமாக போட்டதுனால உங்களுக்கு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு தக்காளி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் குக் பண்ணி முடித்த பிறகு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த பருப்பும் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணி வர டைமில் கெட்டியான ஒரு டெக்ஸ்டர் வரும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு வடைக்கறி எப்போவுமே கெட்டி ஆகாது. சில பேருக்கு வடைக்கறி குக் பண்ணி முடிச்ச உடனே என்னன்னா, ஐயோ கெட்டியான மாதிரி இருக்குது, நம்ம சாப்பிடவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதனால தான் லாஸ்ட்டாக நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணால் தோசைக்கு, இட்லிக்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு ப்ரிப்பரேஷன் இந்த ரோடு கடை வடைக்கறி.